Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HDFCயில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா HDFCயில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கான்னே நிறைய பேர் தெரியறதில்ல. ஆக்சுவலாக பார்த்தா உண்மையிலே HDFCயில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இந்த பேங்க்கில் நம்ம எந்த அமௌண்ட்டுமே வச்சுருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அமௌண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எந்த சார்ஜஸும் போட மாட்டாங்க. குவார்ட்டர்லி சார்ஜஸ் அப்புறம் இயர்லி சார்ஜஸ் அப்படின்னு எந்த இதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நான் பர்சனலாக இந்த பேங்க் அக்கௌண்ட்டை மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வீடியோ போடுற எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணுறது தான். ஆனால் ஓப்பன் பண்ணுவேன், சும்மா ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுவேன், அவ்வளோதான். மித்தபடி மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த பேங்க்கு தான். ஸோ இதில் சார்ஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நான் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்டு ஓகே. இதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா டெபிட் கார்டு கிடைக்கும். ஸோ அது கிடச்சிரும். அடுத்து நெட் பேங்கிங் ஆக்சஸ் இருக்கும், ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க. மொபைல் பேங்கிங் அப்படிங்கும்போது நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் நம்ம கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணுறோம்ல, அது பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். HDFC ஆப்லேயே நம்ம பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேமெண்ட்ஸ் அண்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதுவும் இருக்குது. ஃப்ரீ பாஸ்புக் அண்ட் இமெயில் ஸ்டேட்மெண்ட் இமெயில் ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது நமக்கு இமெயில் ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு வந்துடும். பாஸ்புக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. செக் புக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் இந்தியனாக இருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும், ஓகேவா. அடுத்து ஆல்ரெடி நீங்கள் HDFCயில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு வச்சுருக்கக்கூடாது. அண்ட் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு இருக்குது, அதான். ஸோ இந்த அக்கௌண்ட்டோட பேர் என்ன அப்படின்னா பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட், ஓகேங்களா. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது ரெண்டுமே இருந்தாலே போதும். அப்புறம் ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு OTP வரும். ஸோ அந்த OTP வர்ற மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது இருந்தாலே போதுமானதான். நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம மொபைலை வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம் இந்த HDFCயில். ஸோ நான் வீட்டிலேருந்து தான் ஓப்பன் பண்ணேன். KYC பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே பண்ணியாச்சு. இந்த ஏடிஎம் கார்டு, அடுத்து பாஸ்புக்கு, செக் புக்கு, இந்த 3 மட்டும் பார்த்திங்கன்னா நான் நேர்லேயே போய் வாங்கிட்டு வந்துட்டேன், ஓகேங்களா. அது போஸ்ட்டில் வரும் தான், ஆனால் வந்தோடனே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நான் நேர்லேயே போய் வாங்கிட்டு வந்துட்டேன், சரிங்களா. ஓகே, சரி, எப்படி இப்போ நம்மளோட மொபைலில் இந்த HDFC பேங்க்கை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், சரியா. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள், ஓகேவா. என்ட்ரு பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்ட்லேயும் அடுத்து உங்களோட ஆதார் கார்ட்லேயும் உங்களோட அஃபிஷியலான டாக்குமெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்துலேயும் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ இந்த டிக் பாக்ஸு அப்படியே கீழே தள்ளி விட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு டிக் பாக்ஸ், ரெண்டையும் டிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் நவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ண உடனே ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஃபுல் நேம் ஆஸ் பர் த அஃபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு, ஸோ அதில் எப்படி இருக்கோ மிஸ்டரா இல்லை மிஸ்ஸஸா அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேமை கரெக்டாக என்ட்ரு பண்ணி இங்கே சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை என்ட்ரு பண்ணி இங்கே கீழே சப்மிட் OTP ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வுட் லைக் டு ரிசீவ் கவர்மெண்ட் பெனிஃபிட் அண்ட் சப்சிடி த்ரூ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இன் மை HDFC பேங்க். ஸோ கவர்மெண்ட்டோட சப்சிடி பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இதை ஆன் பண்ணிக்கோங்க, வேணாம் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். பெட்டர் ஆன் பண்ணிக்கிறது நல்லது தான், சரிங்களா. அடுத்து ஐ அக்ரி டு ஆதார், இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ கொடுத்த உடனே ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கெட் OTP ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், டிக் பாக்ஸை செலக்ட் பண்ணி. இப்போ உங்களோட ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP என்ட்ரு பண்ணி வெரிஃபை eKYC ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காக ஒரு eKYC நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ
நம்மளோட பேன் கார்டோ ஆதார் கார்டோட இருக்க டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி இங்கே பேசிக்காக ஒரு நம்மளோட இன்ஃபர்மேஷனை இங்கே வந்து காமிக்கும். நம்மளோட ஜெண்டர் என்ன, நம்மளோட அட்ரஸ் என்ன, லேண்ட்மார்க் காமிக்காது. அடுத்து பின்கோடு, ஸோ இதெல்லாமே வந்து காமிக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணிடுங்க, ஓகேவா? அண்ட் இன்னொரு டவுட்டும் இருக்கும், நான் இப்போ ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ்லேயே இல்லை ப்ரோ அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து மாற்றிக்கலாம். இங்கே ஆட் நியூ அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த ரெசிடென்ஸுக்கு கீழே கம்யூனிகேஷன் அட்ரஸில் சேம் ஆஸ் பர் ஆதார் அப்படின்னா ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கீங்க, ஓகேவா? இல்லை செகண்ட் ஆப்ஷன் ஆட் நியூ அட்ரஸ் அப்படின்னா ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸில் நான் இல்லை, இப்போ நான் வேறு அட்ரஸில் இருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வேறு அட்ரஸ்னால் அது என்ன அட்ரஸ், இங்கே டிக் பண்ண உடனே அது என்ன அட்ரஸ் அப்படிங்கிற பேசிக் அட்ரஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணி உங்களோட ஸ்டேட்டு, சிட்டி, அப்புறம் பிரான்ச் வந்து நீங்கள் இந்த ரெண்டு செலக்ட் பண்ணும்போதே அங்கே லிஸ்ட் ஆகும். அது உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கே இருக்கோ அது நிறையா வரும். உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணியாச்சு, கண்டினியூ கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட அக்கௌண்ட் டைப் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு தான். இதில் சேலரி அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட்னா உங்களோட கம்பெனி டீட்டெயில், ஐடி கார்டு இருந்தாலே போதுமானது தான். வேறு என்ன, சேலரி ஸ்லிப்பு அது கூட தேவையில்லை. மோஸ்ட்லி ஐடி கார்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த சேலரி ஸ்லிப் உங்களுக்கு பேங்க்கு கிரெடிட் ஆகும் பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் பேங்க்கில் தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் சேலரி, ஓகே அது கொடுத்துக்கலாம். நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயுமே நான் சேலரி தான் கொடுத்துக்கிறேன். செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாய் கொடுங்க, ஸ்டூடெண்ட்டுன்னா ஸ்டூடெண்ட்டு கூட கொடுத்துக்குங்க. அடுத்து கீழே சேலரி கொடுத்தாச்சு. அடுத்து நேம் ஆஃப் யுவர் எம்ப்ளாயர், உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் அதாவது உங்களோட ரோல் என்ன அப்படின்ட்டு இருக்கும். டெக்னீஷியன், ஸோ இந்த மாதிரி ரிசப்ஷனிஸ்ட், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு சொன்னேன், எனக்கும் அந்தளவுக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அடுத்து உங்களோட ஆர்கனைசேஷன் என்ன டைப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, லிஸ்ட் இங்கே வரும், ஓகேவா? அடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட வருஷ சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத, ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் சேலரி தான். அடுத்து பேன் நம்பர் இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிடலாம், ஓகே. இந்த இடத்துல பேன் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு. அப்படியே கீழே தள்ளி விட்டோன்னே ஃபுல் நேம், அந்த பேன் கார்டில் ஃபுல் நேம் இருக்கும். ஸோ இந்த டிக் பாக்ஸில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இது லேடிஸ்காண்டி தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து உமன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ஏஎம்பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு. ஆனுவல் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அது என்ன ஏஎம்பி அப்படின்னு, ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் 5000 இது பண்ணணுமா அப்படின்னு. அதெல்லாம் கண்டுக்க தேவையில்லை. ஸோ நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்ல, இது வந்து நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க வேணாம் அப்படின்னு. ஸோ இந்த ஏஎம்பிலாம் நீங்கள் வந்து கண்டுக்க தேவை கிடையாது. ஸோ அப்படி ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. இது உமன்ஸ்காண்டி ஓப்பன் பண்ணுறதுனால நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகே. கீழே பார்த்தீங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அப்படியே கீழே தள்ளி விட்டணும் கொடுத்துக்குங்க. அடுத்து ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து. நாமினி ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க அப்படியும். அடுத்து பின்கோடு கேட்டிருக்காங்க. இங்கே பின்னுன்னா நம்பர் என்ட்ரு பண்ணிடாதீங்க, வேறு நம்பர் எதுவும். இங்கே பின்னுன்னா பின்கோடு, உங்களோட அட்ரஸ் பின்கோடு. அப்புறம் சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். எத்தனை வாட்டி தான் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, ஓகே. அடுத்து டிட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். இதில் நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் வந்து பண்ண வேணாம். நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் வந்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது டிஃபால்ட்டாக என்ட்ரானது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே மேனுவலாக இந்த டீட்டெயில் தான் என்ட்ரு பண்ணணும் அப்படிலாம் பண்ணாதீங்க. இது ஆன் பண்ணியிருந்தாலும் சரி, ஆஃப் பண்ணியிருந்தாலும் சரி, இங்கே என்ட்ரு ஆகியிருந்தாலும் சரி, என்ட்ரு ஆகணும்னாலும் சரி, அதை நீங்கள் கண்டுக்க வேணாம், ஓகேவா? ஸோ ப்ரோமோ கோட் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை.
ஸோ ப்ரொசீட் கொடுத்துருங்க அப்படியேவும். சரி ஓகே, நம்ம வீடியோ கேவிசி வந்து பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நமக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, ப்ராப்பரான மொபைல் நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கணும். நெட்டு நல்லா ஸ்பீடாக மாதிரி ஒரு இடத்துல, வெளிச்சமாக இருக்க ஒரு இடத்துல இருந்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ பின்னாடி பேக்ரவுண்டில் யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்காண்டி காட்டு பக்கம் போய் இருக்காதிங்க. ஒரு பின்னாடி செவுத்துக்கு பின்னாடி இருக்க மாணிக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, ஸோ அதுக்கேற்ற மாணிக்கு இருங்க. ஒரிஜினல் பேன் கார்டு வச்சுக்கோங்க அண்ட் ஒரிஜினல் ஆதார் கார்டையும் கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர், அப்புறம் ஒரு பேனா. எதுக்குன்னா வீடியோ காலில் சிக்னேச்சர் போட்டு காட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுக்காண்டி தான். பெருசாலாம் ஒன்றும் இருக்காது கைஸ். நீங்கள் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்துடும், கஸ்டமர் ஐடி வந்துடும், அப்புறம் ஐஎஃப்எஸ்சி. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா 72 ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேலிடாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. ஸ்டார்ட் வீடியோ கேவிசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வீடியோ கால் வருவாங்க. என்ன கேட்பாங்கன்னா உங்களோட நேம் கேட்பாங்க, உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றேன். தமிழில் தான், சரியா? இங்கிலீஷ்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். அவங்களுக்கும் அந்தளவுக்கு தெரியாது, நமக்கும் அந்தளவுக்கு தெரியாது, அதனால் ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பேன் கார்டை காட்ட சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஆதார் கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் காட்ட சொல்லுவாங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க. கேமராவை முன்னாடி உங்கள் ஃபேஸுக்கு கரெக்டாக வச்சு ஒரு செல்ஃபி வந்து அவங்களே எடுத்துக்குவாங்க. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ இவ்வளோ தான் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ். ஜஸ்ட்டு வீட்லேயே நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தா இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும், ஓகேவா? ஆனால் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸில் முடிக்கிற ப்ராசஸ் தான், சரியா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அது அவ்வளோதான். தெளிவாக புரியணும் அப்படிங்கிறக்காண்டி தான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் HDFCயில் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். சரி, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.